நான் தான் யார்கிட்டையும் பணம் கேட்க வேண்டான்னு சொன்னேனில்ல. வர வர நீயும் உன் பசங்க மாதிரியே என் சொல் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டார் சேதுராமன். நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், ரவி கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றாள் சிவகாமி. அடுத்த 15 நிமிடத்தில் ஆட்டோ அந்த பெரிய பன்னாட்டு நிறுவனத்தின் வாசலில் நின்றது. கொஞ்ச நேரம் இருமா, பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், எங்களை ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுடு என்று ஆட்டோ ஓட்டுநரான அம்பிகாவிடம் கேட்டுக்கொண்டார் சிவகாமி. தன் மகன் ரவியையும் மருமகள் ரஞ்சனியையும் ஒரே ஆபீஸில்தான் வேலை செய்கிறார்கள். மகன் மற்றும் மருமகளின் வருகைக்காக காத்திருந்தார் சிவகாமி. அவர்கள் எப்போது வருவார்கள் என்று தெரியவில்லை. சேலை முந்தானியில் முடிச்சு போட்டுக்கொண்டே நேரத்தை கடத்தினாள். அதற்குள் ஆபீஸ் கேட்டிற்கும் ஆட்டோ நிற்கும் இடத்திற்கும் என 10 முறை நடந்துவிட்டாள். இப்போவாவது நான் சொல்றத கேளு சிவகாமி, வா வீட்டுக்கே போயிடலாம் என்றார் சேதுராமன். சிவகாமியோ அதை காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை. நடப்பதை எல்லாம் ஆட்டோ டிரைவரான அம்பிகா பார்த்து கொண்டுதான் இருந்தாள். இதோ 2 பேரும் வந்துட்டாங்க, நீங்கள் ஆட்டோலையே இருங்க, நான் 2 நிமிஷத்தில் பணத்தோடு வந்துடுவேன் என்று தன் மகனையும் மருமகளையும் பார்த்து கண்ணீருடன் ஓடினாள் சிவகாமி. சிவகாமியை பார்த்ததும் அவர்கள் இருவரின் முகமும் சுருங்கி போனது. என்னம்மா, எதுக்கு ஆஃபீஸ் கிட்ட வந்திருக்க? உங்கள் அப்பாவுக்கு காய்ச்சல் வந்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு, இன்னும் சரியாகலை. ஆஸ்பத்திரியில் என்னமோ டெஸ்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பணம் ஒரு 5000 இருந்தால் கொடுப்பா என்றாள். என்னம்மா நீ வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரமாட்டியா? இப்படியா திடீர்னு ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்று பணம் கொடுன்னு கேட்ப? நீ தான் உன்னோட பழைய ஃபோன் நம்பரை மாற்றி புது நம்பரை வாங்கிட்டியே, அந்த நம்பரை கொடுமான்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், அவள் கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் எப்படிப்பா நான் உனக்கு ஃபோன் பண்ண முடியும் என்றாள் சிவகாமி. சரி, என்ன ஆச்சு அப்பாவுக்கு? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு இவ்வளவு அவசரமாக போகணும்? அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலை, அதான் என்று கூறிவிட்டு அன்று நடந்ததை நினைத்து பார்த்தாள் சிவகாமி. அன்று காலை, இந்தாங்க இந்த கசாயத்தை குடிங்க, இதை குடிச்சா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் குணமாயிடும்னு பக்கத்து வீட்டு அம்முஜா மாமி சொன்னாங்க என்றாள் சிவகாமி. கணவன் சேதுராமனுக்கு வயது 65 ஆகிறது, சிவகாமிக்கு வயது 60. சேதுராமன் தமிழ்நாட்டில் பல கிளைகள் கொண்ட ஒரு பெரிய ஜவுளி கடையில் கணக்காளராக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்போது செக்யூரிட்டி வேலைக்கு செல்கிறார். சேதுராமனுக்கு கடந்த 10 நாட்களாக ஜுரம் விட்டு விட்டு வருகிறது. ஆஸ்பத்திரிக்கு சென்று ஊசி போட்டுக்கொண்டார். டாக்டர் சொன்ன மாத்திரை மருந்துகளை வாங்கி தவறாமல் சாப்பிட்டார். ஆனால் 2 நாள் அடங்கிய ஜுரம் மீண்டும் வந்தது. மீண்டும் மாத்திரை சீட்டை மருந்து கடையில் கொடுத்து மாத்திரை வாங்கி கொண்டார். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஜுரம் நின்றபாடு இல்லை. நம்ம பையன் ஆஃபீஸ் கிட்ட போய் அவனை பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போக காசு இல்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கொடுப்பான்னு வாங்கிட்டு அப்படியே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் என்றாள் சிவகாமி. வேண்டாம், எங்கேயும் போய் யார்கிட்டையும் பணம் காசு கேட்க வேண்டாம், இது தானாக வந்த ஜுரம், அது தானாக போயிடும், நீ அந்த கசாயத்தை கொடு என்று வாங்கி குடித்தார் சேதுராமன். நேரம் ஆக ஆக ஜுரம் அதிகமாகிக் கொண்டே போக ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று தன் கணவனை அழைத்து கொண்டு ஆட்டோ கிடைக்கிறதா என்று பார்த்தாள் சிவகாமி. ஆமாம், ஆஸ்பத்திரி பணத்துக்கு என்ன பண்ணின? பக்கத்து வீட்டு அபுஜம்மாமி கிட்ட வாங்கினியா என்று கேட்ட கணவனுக்கு இல்லை என்று தலையசைத்தாள். பின்ன என்ன தைரியத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறது? வா, திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் என்றார் சேதுராமன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க என்று சொல்லிவிட்டு அங்கு வந்த ஆட்டோவை கை நீட்டி நிறுத்தினாள். ஆட்டோ டிரைவர் ஒரு பெண், அவள் பெயர் அம்பிகா. எங்கம்மா போகணும்? நான் சொல்கிற அட்ரஸுக்கு போமா என்று தன் மகனும் மருமகளும் வேலை செய்யும் பன்னாட்டு நிறுவனத்தின் முகவரியை சொன்னாள் சிவகாமி. தன் மகன் கண்டிப்பாக பணம் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் இப்போது ஆபீஸுக்கு வெளியே தன் மகனிடமும் மருமகளிடமும் பணத்தை மடிப்பிச்சை கேட்டு நிற்கிறாள். அத்தை, உங்களுக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? இப்படி ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நின்று பணம் கேட்குறீங்க. நாங்கள் என்ன கட்டுக்கட்டாக பணத்தை பையில் வச்சுக்கிட்டா சுற்றிக்கிட்டு இருக்கோம்? இல்லைம்மா, அவர் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக போகுது, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 5000 ரூபாய் மட்டும் கொடுமா, அவருக்கு குணமாயிடுச்சுன்னா பழையபடி செக்யூரிட்டி வேலைக்கு போயிடுவார். அப்புறமா மாதம் சம்பளம் கிடைச்சிரும். அப்புறம் நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம், இந்த ஒரு முறை மட்டும் உதவி பண்ணுங்க என்று கையெடுத்து கூப்பி கண்ணீர் விட்டு அழுதாள் சிவகாமி. அத்தை, உங்களுக்கு ரவி மட்டும்தான் பிள்ளையா என்ன? உங்கள் சின்ன மகன் மாமனார் வீட்டோட செட்டில் ஆகி பிஸ்னஸ் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் புக் செய்திருந்த கேப் வந்ததும் சிவகாமியை கண்டுகொள்ளாமல் கிளம்பி போய் விட்டார்கள்.
தன் கண்ணீரை கணவனுக்கு தெரியாமல் புடவை முந்தானையில் துடைத்து கொண்டு அவசரமாக ஓடி வந்த சிவகாமி ஆட்டோவில் ஏறி தன் இளைய மகனும் மருமகளும் இருக்கும் அவர் சம்மந்தி வீட்டு முகவரியை அம்பிகாவிடம் கூறினாள். ஏம்மா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னீங்களே என்றாள் அம்பிகா. அம்மாடி, பணம் கிடைக்கல, இப்போ கிடைச்சணும். தோ நான் சொன்ன அட்ரஸில் போய் பணத்தை வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் போயிடலாம் என்றாள். அம்பிகாவிற்கு அவர்களை பார்க்கவே பாவமாக இருந்தது. சரிமா என்று சொல்லி ஆட்டோவை செலுத்தினாள். ஜுரத்திலும் உடல் அசதியிலும் இருந்த சேதுராமன் அப்படியே கண்ணயர்ந்து விட்டார். நல்ல வேளை தூங்கிட்டார். பெரிய மகன் பணம் கொடுக்கவில்லை. இப்போது இளைய மகனை பார்க்க போகிறோம் என்று இவருக்கு தெரிந்தால் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார். ஆட்டோவிலிருந்து இறங்கி நான் நடந்தே வீட்டுக்கு போறேன் என்று கிளம்பி விடுவார். இவருக்கு சுய கௌரவம் அதிகம் என்று தன் கணவனை பற்றி நினைத்து கொண்டாள். இளைய மகனின் மாமனார் வீடு. அது ஒரு பெரிய பங்களா. மதில் சுவரை சுற்றிலும் உள்ளே பசுமையான தோட்டம், நீச்சல் குளம், 3 கார்கள் என்று இருந்தது. தன் சம்மந்தி வீட்டிற்கு இதற்கு முன் தன் மகனுக்காக பெண் கேட்க ஒரு முறை சென்றிருக்கிறாள், அவ்வளவுதான். இளைய மகன் சதீஷ் சரண்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு மாமனார் வீட்டோடு மாப்பிள்ளையாக சென்று விட்டான். அம்மா, இந்த வீடா என்றால் ஆட்டோவை பங்களாவின் முன் நிறுத்திய அம்பிகா. ஆமா கண்ணு, இங்குதான், நீ இருமா, அவர் தூங்குறாரு, எழுப்ப வேண்டாம், இதோ 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று தன் புடவையை சரி செய்து கொண்டு முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டு பங்களாவிற்குள் செல்ல முயன்றவளை வாட்ச்மேன் தடுத்தான். யாருமா நீ? யாரை பார்க்கணும்? அப்பாயின்மெண்ட் இருக்கா? இவனுக்கு நான் யார் என்று எப்படி சொல்வது? சதீஷை பார்க்கணும். ஐயா வீட்டில் இல்லை. பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் வெளிநாட்டுக்கு போய் 1 வாரம் ஆச்சு. அவங்க வர இன்னும் 10 நாள் ஆகும். அது சரி, முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா? சிவகாமி யோசித்தவாறே நின்றிருந்தாள். உன்னதாம்மா, எதுக்கு ஐயாவை பார்க்கணும்? ஓ, வீட்டு வேலைக்கு யாரோ ஒரு அம்மா வருவாங்கன்னு சொன்னாங்களே, அது நீதானா? சரி உள்ளே போ, உள்ள அம்மா இருக்காங்க, போய் விவரத்தை சொல்லு என்று கேட்டை திறந்து விட்டான் வாட்ச்மேன். அவனிடம் எதுவும் சொல்லாமல் உள்ளே ஓடினாள் சிவகாமி. மருமகள் சரண்யாவும் அவளுடைய அம்மாவும் வெளியில் உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார்கள். சரண்யாவின் அம்மா சிவகாமி வருகிறாள் என்பதை தன் கண்களை காட்டி சரண்யாவிடம் சைகை செய்ய சரண்யா சிவகாமியை பார்த்தாள். வீடு தேடி வந்தவளை அம்மா மகள் இருவரும் வா என்று ஒரு வார்த்தை கூறவில்லை. முகத்தில் ஒரு புன்னகை இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? சரண்யா நல்லா இருக்கியாமா என்று மரியாதை நிமித்தமாக கேட்டாள் சிவகாமி. என்று ஒற்றை எழுத்தில் பதில் வந்தது. அவர்கள் இருவரும் எதுவும் பேசுவதாகவே தெரியவில்லை. சிவகாமியே ஆரம்பித்தாள். சதீஷை பார்க்கலான்னு வந்தேன். சதீஷ் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு என்று ஒற்றை வார்த்தையில் கேட்டாள் சரண்யா. சதீஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுமா, நான் கொஞ்சம் அவங்கிட்ட பேசணும். அவர் வெளிநாட்டில் இருக்காரு, இங்கே இருந்து நம்ம கூப்பிட முடியாது, அவராக கூப்பிட்டாதான் பேச முடியும் என்று வாய் கூசாமல் போய் சொன்னாள் சரண்யா. நீங்கள் இப்போ போயிட்டு இன்னும் 10 நாள் கழிச்சு வாங்க, அவர் ஊருக்கு திரும்பிடுவார் என்றார். அதில்லம்மா, ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும், அதான் அவங்கிட்ட உடனே பேசணும் என்றாள். வீட்டில் இப்போ அவரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அதனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை. அவரோ அப்பாவோ இருந்தால் நான் பணம் வாங்கி கொடுத்துடுவேன். உடனே 5000 ரூபாய்க்கு எங்கே போகிறது? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை, நீங்கள் இன்னும் 10 நாள் கழித்து வாங்க என்று கூறிவிட்டு அம்மாவும் மகளும் உள்ளே சென்று விட்டார்கள். தன் 2 மகன்கள் மேலும் அவள் வைத்திருந்த நம்பிக்கை தவிடுபொடியாகிவிட்டதில் செய்வதறியாது நிலை குலைந்து போனாள் அவள். இனி எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவது? தன் மகன்களை பற்றி அவர் சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறார். நான் தான் புத்தி கெட்டவள், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். தன் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வரும்போதெல்லாம் கணவனும் மனைவியும் பதறி அடித்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் மருந்து மாத்திரைகள் கொடுத்து பகல் இரவாக தூங்காமல் கண்ணுக்குள் இமை போல் வைத்து காத்து வளர்த்ததை நினைத்து பார்த்தாள் சிவகாமி. ஆனால் இன்று ஓவென்று வாய்விட்டு கதறிவிட்டாள். தன் 2 கைகளாலும் தலையில் அடித்து கொண்டாள். என்னம்மா சத்தம் என்று வாட்ச்மேன் வரவும் தன் கண்ணீரை முந்தானையில் துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். என்னம்மா, உனக்கு வேலை கிடைச்சுதா என்று கேட்ட வாட்ச்மேனிடம் பதில் எதுவும் கூறாமல் ஆட்டோ நின்ற இடத்திற்கு வந்தாள். நல்ல வேளை சேதுராமன் இன்னும் தூங்கி கொண்டிருந்தார். அம்மாடி, உன் பேர் என்ன? அம்பிகாமா என்றாள்.
எங்களை எங்கே ஏற்றினியோ அங்கேயே கொண்டு விட்டுடுமா, வீட்டுக்கே போயிடுறோம். அப்புறம் நீ கோவிச்சுக்க கூடாது, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட 50 ரூபா மட்டும்தாம்மா இருக்குது, இதை வச்சுக்க கண்ணு. அவர் காய்ச்சல் நல்லாகி செக்யூரிட்டி வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்கினதும் மிச்ச காசை கொடுத்துடுறேன் என்று தன் முந்தாயினையில் முடிந்து வைத்திருந்த கசங்கி போன 2 20 ரூபாய் நோட்டுகளையும் ஒரு 10 ரூபாய் நோட்டையும் அம்பிகாவின் கையில் கொடுத்தாள் சிவகாமி. அம்மா, முதல்ல காசை வைங்க, இப்போ என்ன அவசரம், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் என்றாள் அம்பிகா. ஆட்டோ சாலையில் வேகம் பிடித்து ஓடியது. என்னம்மா, எங்கள் வீட்டு பக்கம் போகாமல் வேற ஏதோ வழியில் போகிற மாதிரி தெரியுது என்ற சிவகாமியின் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அடுத்த 10 நிமிடத்தில் ஆட்டோவை ஒரு பெரிய ஆஸ்பத்திரியின் முன்பாக நிறுத்தினாள் அம்பிகா. ஐயோ, நான் தான் ஆஸ்பத்திரி வேண்டாம், வீட்டுக்கு போகலான்னு சொன்னேனே. இல்லைம்மா, இது நல்ல ஆஸ்பத்திரி, இங்கே மருத்துவம் பார்த்தா உங்கள் கணவர் சீக்கிரமாக சரியாயிடுவார் என்றார் அம்பிகா. கையை பிசைந்து கொண்டு நின்றாள் சிவகாமி. என்னம்மா யோசிக்கிறீங்க, ஐயாவை கூட்டிட்டு வாங்க. என்கிட்ட பணம் இல்லைம்மா, என்னோட 2 மகன்களும் ஏதோ முக்கியமான வேலையாக இருக்காங்களா, அதான் ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு பணம் கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க. அம்பிகா சிரித்தாள். இயலாமையிலும் கஷ்டத்திலும் இந்த ஏழை தாய் தன் மகன்களை யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது என்று அவர்களை அடுத்தவர்களிடம் விட்டு கொடுக்காமல் அல்லவா பேசுகிறாள். அம்மா, நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, என்கிட்ட 5000 ரூபாய் இருக்குது, என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்ட வச்சுருந்தேன், இந்தாங்க முதல்ல ஐயாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க என்றாள். ஐயோ, இது உன் படிப்புக்கு செலவுக்கு வச்சிருந்த பணம், இதை எங்களுக்கு கொடுத்துட்டா நீ என்னம்மா பண்ணுவ, உங்கள் அப்பா அம்மா உன்னை திட்டுவாங்க, வேண்டாம் என்றாள். அம்மா, எனக்கு அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, நானும் என்னோட தம்பியும் தான் இருக்கோம். காலையில் கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கல்லூரி முடிஞ்சு வந்த பிறகும் ஆட்டோ ஓட்டுறேன். நான் ஆட்டோ ஓட்டும் பணம் எனக்கும் என் தம்பிக்கும் வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, படிப்பு செலவுன்னு சரியாக இருக்கும். நான் தினமும் 2 பணக்கார வீட்டு குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறேன். அவங்கக்கிட்ட 5000 ரூபாய் முன்பணம் கேட்டிருக்கேன், அவங்களும் நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அதை வச்சு என்னோடய காலேஜ் ஃபீஸை கட்டிடுவேன். இந்த பணம் என்னுடைய சேமிப்பு, இது உங்களுக்கு உதவட்டும். பணத்துக்காக நீங்கள் அலைஞ்ச அலைச்சலை நான் பார்த்தேன். முதல்ல ஐயா உயிரை காப்பாற்றணும், யோசிக்காமல் இதை வாங்கிக்கோங்க என்றாள். சரிம்மா, நீ உன்னோட விலாசத்தை கொடு, ஐயா திரும்பவும் வேலைக்கு போகும்போது உன் பணத்தை உன் வீட்டில் வந்து கொடுத்துடுறேன் என்று பணத்தை கடனாக வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்று மருத்துவர் சொன்ன டெஸ்ட்டுகளை எல்லாம் எடுத்த பின்புதான் தெரிந்தது சேதுராமனுக்கு வந்திருப்பது டைபாய்டு ஜுரம் என்று. 2 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். அம்பிகா மருந்து மாத்திரைகளை வாங்கி வருவது, சாப்பிட உணவு வாங்கி வருவது என்று எல்லா உதவிகளையும் செய்தாள். அடுத்த நாள் காலை கல்லூரிக்கு போகும் முன் அம்பிகா சேதுராமனை பார்க்க வந்திருந்தாள். ஐயா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண காய்ச்சல் தான், இன்னும் 2 நாளில் சரியாயிடும், திரும்பவும் நீங்கள் ஓடி ஆடி வேலை செய்யலாம் என்றாள். யாருமா நீ, பெத்த பசங்களே கைவிட்ட நேரத்தில் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கியே. ஐயா, நான் கடவுளெல்லாம் இல்லை, அந்த கடவுளுக்கு கருணையே இல்லைன்னு தினம் அந்த கடவுளை திட்டி தீர்க்கிற சாதாரண மனுஷி தான் நான். ஆஸ்பத்திரி செலவுக்கான மீதி பணம் 10,000ஐயும் சிவகாமியின் கையில் கொடுத்தாள் அம்பிகா. பணத்தை வாங்கும்போது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது சிவகாமிக்கு. இதுவும் கடன் தான், கண்டிப்பாக ஒரு நாள் இதை வட்டியோடு சேர்த்து கொடுத்துடுவோம் என்றாள் சிவகாமி. நான் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் கேட்கவா போறீங்க? ஆமாம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா என கேட்டாள் அம்பிகா. 2 மகன்கள், மூத்தவனும் அவன் மனைவியும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார்கள். பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறார்கள். இளையவனையும் பெரிய படிப்பு படிக்க வைத்தோம். அவன் படிக்கும்போதே ஒரு பணக்கார பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளையாக போய்விட்டான். எங்களுக்கு சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. என் பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கும்போது அந்த ஹோட்டலில் நல்ல வருமானம். நாங்கள் செல்வச் செழிப்பில் தான் இருந்தோம். எங்கள் மகன்களை பெரிய பள்ளிக்கூடத்தில் நிறைய பணம் கட்டி படிக்க வைத்தோம். அவர்களின் கல்லூரி படிப்பிற்காக நாங்கள் தங்கியிருந்த வீட்டை விற்று செலவு செய்தோம். வெளியூரில் தங்கி உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக, பின் அவர்களின் திருமண செலவுக்காகவும் நிறைய செலவுகள் செய்தோம். என் மகன்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி அவர்கள் எங்களை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தொழில் தொடங்க பணம் வேண்டும் என்று ஹோட்டலை விற்று ஆளுக்கு பாதியாக பணத்தை பகிர்ந்து கொடுங்கள் என்று கேட்டபோது மறுக்காமல் செய்தோம். ஆனால் நாங்கள் செய்தது
எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று இப்போது உணர்கிறோம். அதன் பிறகு பிள்ளைகள் அவரவர் பாட்டிற்கு போய்விட்டார்கள். உடலில் தெம்பு இருந்தவரை கணக்காளராக ஒரு ஜவுளிக்கடையில் வேலை செய்தார். ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தார். பின்பு செக்யூரிட்டி வேலை செய்கிறார். இதுதான் எங்களுக்கு சோறு போடுகிறது என்று சிவகாமி தன் கணவனை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு அழுதாள். அம்மா அழாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க. பழசையெல்லாம் கேட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். நான் தினம் என் பிள்ளைகளின் அலட்சியத்தை நினச்சி அழுதுகிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அழறது ஒன்றும் புதுசு இல்லைம்மா என்றாள் சிவகாமி. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைம்மா. சரி வாங்க, கேன்டீனுக்கு போய் நம்ம 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஐயாவுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடலாம் என்று சிவகாமியை கூப்பிட, வேண்டாமா, எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிட்டுட்டு வா, ஐயாவுக்கு 2 இட்லி வாங்கிட்டு வாமா என்றாள். அதற்குள் குறுக்கிட்ட சேதுராமன், நேத்துலேருந்து நீ சரியாக சாப்பிடவே இல்லை, அப்புறம் நீ தலை சுற்றி விழுந்துட்டா உனக்கும் வைத்தியம் பார்க்கணும், அவளை கூட்டிக்கிட்டு போய் சாப்பிட வைமா என்றார் அக்கறையோடு. இல்லைங்க, பிரெட் இருக்குது, டீயில் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன், அது போதும் எனக்கு என்றாள். நீ போய் சாப்பிடலைனா எனக்கு இட்லியும் வேண்டாம், எந்த மருந்து மாத்திரையும் வேண்டாம் என்றார் சேதுராமன். வேறு வழியின்றி அம்பிகாவுடன் கேன்டீனுக்கு போனாள் சிவகாமி. அம்பிகாவும் சிவகாமியும் ஆளுக்கு ஒரு பொங்கல் சாப்பிட்டு விட்டு சேதுராமனுக்கு இட்லியும் பிளாஸ்கில் காஃபியும் வாங்கி கொண்டு வந்தார்கள். அப்போது அங்கு வந்த கேன்டீன் உரிமையாளர் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். அங்கு வேலை செய்த பையனிடம் யார் அந்த அம்மாவும் பெண்ணும் என்று கேட்டார். சிறிது நேரத்தில் ஆஸ்பத்திரி ரிசப்ஷனில் விசாரித்து விட்டு வந்த பையன், அந்த அம்மாவுடைய கணவருக்கு டைஃபாய்டு காய்ச்சல்னு அட்மிட் பண்ணியிருக்காங்க, கூட வந்த அந்த பொண்ணு அவங்க பொண்ணா இருக்கலாம்னு சொன்னாங்க என்றார். வாங்கி வந்த இட்லியையும் காஃபியையும் கொடுத்துவிட்டு, நாளை காலை டிஸ்சார்ஜ் செய்யும்போது நானே வந்து உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லி சென்றாள் அம்பிகா. அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த சிவகாமி, இந்த பொண்ணு யாரோ எவரோ தெரியல, நமக்கு இத்தனை உதவி செய்யுது என்றாள். யாருக்கு தெரியும், போன ஜென்மத்தில் நமக்கு மகளா பிறந்திருப்பாளோ என்னவோ என்றார் சேதுராமன். சேதுராமனின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். அதற்கு பிறகு காய்ச்சல் வரவே இல்லை. அவர் உடல் வலுவும் மனதளவிலும் தெம்பாக காணப்பட்டார். காய்ச்சல் சரியாகிவிட்டது. இனி வேலைக்கு சென்று தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற உத்வேகம் அவரை படுக்கையில் இருந்து எழுந்து நடக்க வைத்தது. அன்று மதிய உணவு அவர்கள் தங்கியிருந்த அறைக்கே வந்தது. இருவருக்குமான உணவு இருந்தது. தம்பி, நீங்கள் ரூம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் சாப்பாடு வேணும்னு சொல்லவே இல்லை, பக்கத்து ரூமாக இருக்க போகுது, சரியா பாருங்க என்றாள் சிவகாமி. இது ரூம் நம்பர் 120 தானே, பேஷண்ட் நேம் சேதுராமன் தானே? ஆமாம் என்றார். இது உங்களுக்குத்தான் என்று கொடுத்துவிட்டு சென்றார்கள். யார் சொல்லி இருப்பார்கள்? ஒருவேளை அம்பிகா கேன்டீனில் சொல்லி பணம் கட்டிவிட்டு சென்றிருக்கிறாளோ என்று நினைத்தாள் சிவகாமி. அதே போல் சாயங்காலம் ரூமுக்கு டீ வந்தது, இரவு உணவும் வந்தது. அந்த பொண்ணு நாளைக்கு வந்துச்சுன்னா கேன்டீனுக்கு கொடுத்த காசையும் சேர்த்து எவ்வளவு கொடுக்கணும்னு எழுதி வச்சுக்க, மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். பாவம், அதுவும் ஏழப்பட்ட பொண்ணு என்றார் சேதுராமன். அடுத்த நாள் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் சிவகாமி. அம்பிகாவும் வந்தாள். மொத்தம் ஆஸ்பத்திரி பில் 15,000 ரூபாய். அவள் கொடுத்த பணமே சரியாக இருந்தது. மதிய உணவு, டீ மற்றும் இரவு உணவை பற்றி சிவகாமி கேட்க, நாம் எதுவும் சொல்லவில்லையே, சரி நான் போய் கேன்டீனில் விசாரிக்கிறேன் என்று சென்றாள் அம்பிகா. சார், ரூம் நம்பர் 120, பேஷண்ட் சேதுராமன். கேன்டீனில் பாக்கி ஏதாவது இருக்கா? எல்லாமே பே பண்ணியிருக்காங்க, நேற்று அவங்க பணமே கொடுக்கலையாம், நீங்கள் உணவு ரூமுக்கே சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதான் குழப்பமாக இருக்குது என்றாள் அம்பிகா. மேடம், அது எங்கள் முதலாளியே பே பண்ணிட்டாரு, அவர் தான் அவங்க இருக்கிற வரைக்கும் 3 வேளை சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி இருந்தார். மேடம், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நீங்களே எடுத்து போயிடுறீங்களா என்றார்கள். இல்லை வேண்டாம், நாங்கள் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறோம் என்று சொல்லிவிட்டு, ஒருவேளை ஆஸ்பத்திரி செலவில் ஒரு நாள் சாப்பாடும் கொடுப்பார்கள் போல என்று நினைத்து கொண்டு வந்தவள், அம்மா, அது நம்ம ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டியிருக்கோம்ல, அது ஒரு நாள் சாப்பாட்டு செலவுக்கும் சேர்த்து தான் இருக்கும் போல, அதான் நீங்கள் கேட்காமலேயே நேற்று சாப்பாடு, காஃபி, டீ எல்லாம் கொடுத்துருக்காங்க என்றாள். அம்பிகா அவர்கள் இருவரையும் தன் ஆட்டோவிலேயே அழைத்து வந்து வீட்டு வாசலில் இறக்கிவிட்டாள். உன்னோட முகவரியை ஒரு பேப்பரில் எழுதி கொடுமா, நாங்கள் மாதம் உன்னோட காசை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடுறோம் என்றார் சேதுராமன். ஐயா, பணத்துக்கு இப்போ என்ன அவசரம், முதல்ல நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு முழுசாக ஆரோக்கியமாகட்டும், அப்புறமா வேலைக்கு போங்க என்றார். சரிம்மா, ஆனால் உன் முகவரியை எழுதி கொடு என்று விடாப்படியாக கேட்க, சிரித்து கொண்டே தன் முகவரியை எழுதி கொடுத்தாள் அம்பிகா. இந்த காய்ச்சலினால் சேதுராமன் வேலைக்கு போயே 2 மாதங்கள் ஆகிவிட்டது.
வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை. வீட்டை காலி செய்யும்படி வீட்டு ஓனர் சொல்ல சிவகாமி திரும்பவும் உதவி செய்யுங்கள் என்று கேட்க தன் மகன்களை தேடி ஓடினாள். அத்தை, உங்கள் 2 பேருக்கும் எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு? அதுவும் பெரிய பணக்காரங்க இருக்கிற அந்த ஏரியாவில் வாடகை வேற அதிகம். பணம் தான் வேஸ்ட்டு. அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு பழைய டைப் வீடுகள் இருக்கிற ஏரியாவில் சின்னதாக ஒரு ரூம் இருக்கிற வீடு இருந்தாவே போதும் உங்கள் 2 பேருக்கும் என்றாள் ரஞ்சனி. இளைய மருமகள் மதிப்பதே கிடையாது. மகனும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தான். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவனை சந்திக்கவே முடியவில்லை. இருந்தாலும் எப்படியோ முயன்று அவன் வரும் வழியில் நின்று அவனை பார்த்தாள் சிவகாமி. அம்மா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது பணத்தோட பொறுப்பு முழுசாக என்னோட மாமனார் கிட்ட தான் இருக்குது. நானே எனக்கு என்ன வேணும்னாலும் சரண்யா கிட்ட சொல்லி தான் வாங்கணும். இதில் நான் உங்களுக்கு எங்கே உதவுறது என்று கூறி கையை வெறித்து விட்டான் அவன். நடந்த விஷயத்தை தன் கணவனிடம் வந்து அழுது கொண்டே கூறினாள் சிவகாமி. நான் வேண்டாம் என்று சொன்னால் நீ கேட்கவா போற? அதனால தான் நான் உன்னை தடுக்கலை என்றார் சேதுராமன். இரு, நான் வருகிறேன் என்று வெளியில் சென்ற சேதுராமன் சிறிது நேரத்தில் சந்தோஷமாக திரும்பி வந்தார். நம்ம இன்னைக்கே வீட்டை காலி செஞ்சுடலாம். நான் செக்யூரிட்டியாக வேலை செய்கிற வீட்டில் ஒரு சின்ன செக்யூரிட்டி ரூம் இருக்குது. நம்ம 2 பேருக்கும் அது போதும். நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். சீக்கிரமாக கிளம்பு என்றார். மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு அங்கு போய் குடியேறினார்கள். வீட்டிற்கு கொடுத்திருந்த அட்வான்ஸ் தொகை ரூ. 30,000 இப்போது அவர்களுக்கு திரும்ப கிடைத்தது. ஒரு சிறிய அறை, அதிலேயே ஒரு ஓரத்தில் சமையல் செய்ய சின்ன மேடை இருந்தது. வெளியில் குளியலறை, கழிவறை வசதியும் இருந்தது. வயதான அந்த தம்பதிகளுக்கு அது போதுமானதாகவே இருந்தது. இளமை காலத்தில் செல்வச் செழிப்பில் தங்களுடைய 2 குழந்தைகளுடன் வாழ்ந்த அந்த சந்தோஷமான நாட்களையும் முதுமையில் பெற்ற மகன்கள் இருந்தும் இல்லாதவர்களாய் கேட்பாரற்று அனாதைகள் போல வாழும் வாழ்க்கையும் நினைத்து கண்ணீர் விட்டனர். அடுத்த நாள் சேதுராமன் அம்பிகாவிடம் வாங்கிய பணத்தை வீடு காலி செய்த போது கிடைத்த அட்வான்ஸ் பணத்திலிருந்து கொடுத்து விடலாம் என்று நினைத்தார். சிவகாமி, பணத்தையும் அந்த பொண்ணு எழுதி கொடுத்த விலாசத்தையும் எடுத்துட்டு வா. நான் டியூட்டி டைம் முடிஞ்சதும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாங்க, பாவம் அந்த பொண்ணே ஆட்டோ ஓட்டி பிழைக்குது. அப்பா அம்மா வேற இல்லை. கஷ்டத்துலேயும் நமக்கு உதவி செஞ்சிருக்கு. நானும் வர்றேன். எனக்கும் அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. 2 பேரும் போய் கொடுத்துட்டு வருவோம் என்றாள் சிவகாமி. சாயங்காலம் சேதுராமனும் சிவகாமியும் அம்பிகா சொன்ன விலாசத்தில் போய் பார்த்தார்கள். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்தார்கள். அந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு வேற பக்கம் போயிருச்சு. இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல என்றார்கள். பக்கத்தில் இருந்த 2-3 தெருக்களில் அலைந்து பார்த்தார்கள். ஆட்டோ வரும்போதெல்லாம் அது அம்பிகாவின் ஆட்டோவாக இருக்கக்கூடாதா என்ற எதிர்பார்ப்பில் பார்த்தனர். ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. பாவம், அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. வீட்டை காலி பண்ணிட்டு எங்கே போச்சோ? கடவுளே அந்த குழந்தைகளுக்கு துணை இருப்பா என்று வேண்டிக் கொண்டாள் சிவகாமி. அன்று முழுவதும் அவர்கள் இருவரும் அம்பிகாவை பற்றியே யோசித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த 2 நாட்களில் ஒரு விலை உயர்ந்த கார் சேதுராமன் வேலை செய்யும் பங்களாவின் முன் வந்து நின்றது. நீங்கள் யார்? உள்ள யாரை பார்க்கணும் என்றார் சேதுராமன். ஐயா, என் பெயர் ராஜேஷ். நான் உள்ளே இருக்கிறவங்கள பார்க்க வரல. நான் பார்க்க வந்தது உங்களைத்தான் என்றார் அவர். என்னை பார்க்கவா? என்ன விஷயம் என்றார் சேதுராமன். சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் டைஃபாய்டு வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தீங்களே. ஆமாம் என்றார் சேதுராமன். அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள கேண்டீனை நடத்துறது நான் தான். ஓ, நீங்கள் கொடுத்தனுப்பிய உணவுக்கு நீங்கள் காசு வாங்கவில்லை என்று என் மனைவி கூறினாளே. ஐயா, இந்த ஆஸ்பத்திரி மட்டுமில்லாது சென்னையில் எனக்கு நிறைய ஹோட்டல்கள் இருக்கு. நான் இன்று இவ்வளவு பெரிய ஆளாக நிற்பதற்கு காரணம் நீங்கள்தான். என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்றார் ராஜேஷ். சேதுராமன் தன் கண்ணாடியை எடுத்து ஒரு முறை துடைத்து மீண்டும் அணிந்து கொண்டு ராஜேஷை உற்று பார்த்தார். எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலை என்றார். நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்தி கொண்டு இருந்தீர்களே, அந்த ஹோட்டலில் தான் என் தந்தை சர்வராக வேலை செய்தார். அவர் பெயர் சுந்தரம். நீங்கள் அந்த ஹோட்டலை உங்கள் மகன்களுக்காக விற்றுவிட்டீர்கள். அப்போது நான் 12வது படித்து முடித்திருந்தேன். என் மகனையும் ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து கொள்ளுங்கள் என்று என் தந்தை கேட்டபோது, வேண்டாம், அவனை படிக்கவை என்று உங்கள் மகன்களுக்கு வைத்திருந்த பணத்தில் என் படிப்பு செலவுக்கு சிறிது பணம் கொடுத்து உதவினீர்கள். நான் அதில் BBA முடித்து பின்பு MBA முடித்தேன். பிறகு என் முயற்சியில் சிறு சிறு தொழில்கள் செய்து முன்னேறி இப்போது இந்த ஹோட்டல் பிஸ்னஸை நடத்துகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் விற்ற அந்த ஹோட்டலை நான் என் தந்தையின் நினைவாகவும் உங்கள் நினைவாகவும் இருக்கட்டும் என்று நினைத்து நானே வாங்கி நடத்தி வருகிறேன்.
என்றான் ராஜேஷ். சேதுராமனுக்கு நடப்பது கனவா நனவா என்று புரியவில்லை. இப்போது என் ஹோட்டலின் உரிமையாளர் சர்வர் சுந்தரத்தின் மகனா என்று உணர்ச்சி ததும்ப கேட்டார். ஐயா, அன்று நீங்கள் அந்த பணத்தை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் வெறும் பள்ளி படிப்பு முடித்து சாதாரண ஒரு வேலையில் தான் இருந்திருப்பேன். இன்று நான் இவ்வளவு உயரத்தில் இருப்பதற்கு காரணம் நீங்கள்தான். நீங்கள் என்னை நீ வா போ என்றே கூப்பிடுங்கள், நான் உங்கள் மகனை போன்றவன் என்றான் ராஜேஷ். சரி தம்பி, சுந்தரம் எங்கே? அவன் எப்படி இருக்கிறான் என்றார். அப்பா 1 வருடத்திற்கு முன்புதான் இறந்து விட்டார். அன்று நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அம்மா கேண்டீனுக்கு வந்தார். அப்போதே நான் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து விட்டேன். வீட்டு நிலைமையை பற்றி ஒரு பெண்ணிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். உங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பினேன். பிறகு உங்களை நேரில் சந்திக்க வருவதற்குள் நீங்கள் வீட்டிற்கு சென்று விட்டீர்கள். வீட்டு முகவரியை ஆஸ்பத்திரியில் வாங்கி கொண்டு வந்தேன். நீங்கள் வீட்டை காலி செய்து விட்டதாக சொன்னார்கள். பின் உங்கள் வீட்டின் அருகில் இருந்தவர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தின் முகவரியை கொடுத்தார்கள் என்றான். ரொம்ப சந்தோஷம் தம்பி, என்னை ஞாபகம் வச்சு இவ்வளவு தூரம் தேடி வந்ததற்கு என்று கூறி மதிய உணவு நேரத்தில் அவர் அறைக்கு அழைத்து சென்று சிவகாமியிடம் நடந்தவற்றை கூறினார் சேதுராமன். சிவகாமி இருவருக்கும் உணவு சமைத்து பரிமாறினாள். ஐயா, நாளை நீங்கள் என்னுடன் வர வேண்டும். நம் ஹோட்டலை போய் பார்க்கலாம் என்றான் ராஜேஷ். எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது, சரி போவோம் என்றார் சேதுராமன். அடுத்த நாள் ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் ராஜேஷ். புது பொலிவுடன் இன்றைய கால மாற்றத்திற்கு ஏற்ப ஹோட்டல் மாற்றி வடிவமைக்கப்பட்டு இருந்தது. மிகவும் அழகாக இருந்தது. மாடியிலும் சர்வீஸ் இருந்தது. நிறைய மக்கள் கூட்டம். விதவிதமான உணவுகள். சேதுராமனுக்கு பார்க்க பார்க்க மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் பழைய நினைவுகளுக்கு போனார். சில வினாடிகளில் ராஜேஷ் கூப்பிட்டும் குரல் கேட்டு நிகழ்காலத்திற்கு வந்தார். என்னையா பழச நினைச்சு பார்க்குறீங்களா என்றான் அவன். ஆமாம்ப்பா என்றார். வாங்க வந்து கல்லால் உட்காருங்க என்றார். நானா கல்லாலியா? எதுக்குப்பா என்றார் சேதுராமன். ஐயா, இந்த ஹோட்டல் உங்களுடையது, நீங்கள் தான் கல்லால் உட்காரணும் என்றார். அது அப்போ, இப்போ இந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரன் நீ என்றார். இல்லை இல்லை ஐயா, இப்போதும் இனி எப்போதும் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் நீங்கள்தான் என்றான். இது என் நன்றி கடன் என்று கூறி சேதுராமனின் ஹோட்டலை அவருக்கே திருப்பிக் கொடுத்தான் ராஜேஷ். இது பெரிய ஹோட்டல் என்பதால் இதை நிர்வகிப்பதற்கு இன்னொருவரும் தேவை. உங்களால் இதை தனியாக செய்ய முடியாது. அதனால் நான் ஹோட்டல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆட்கள் தேவைன்னு இன்னைக்கே பேப்பரில் விளம்பரம் கொடுக்கிறேன் என்றான் ராஜேஷ். இந்த வேலைக்கு சம்பளம் மாதம் 50,000 ரூபாய் என்பதால் நிறைய பேர் இன்டர்வியூவுக்கு வந்திருந்தார்கள். அப்போது தன் அறையில் இருந்து வெளியே யாரையோ பார்த்த சேதுராமன் ராஜேஷிடம் வேலையை நான் கூறும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராஜேஷ் மட்டும் நேர்காணல் நடக்கும் அறையில் இருந்தான். உள்ளே வந்தவர் ஒரு பெண். மேடம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? BBA முடிச்சிருக்கேன். இதற்கு முன் வேலை பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா? நான் படிக்கும் போதிலிருந்தே சொந்தமாக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். உங்கள் பேர் அம்பிகா ரைட் என்றான் ராஜேஷ். ஆமாம் சார் என்றார். யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ஜாப் என்றார் ராஜேஷ். சார் நிஜமாவாக என்று நம்ப முடியாமல் அம்பிகா ராஜேஷை பார்த்து கொண்டிருக்கும் போது சேதுராமன் உள்ளே வந்தார். ஐயா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இங்கே எப்படி என்றாள். நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கே? உன் பணத்தை கொடுக்க உன் வீட்டுக்கு நானும் அம்மாவும் வந்தோம். ஆனால் நீ வீட்டை காலி செஞ்சிட்டதா சொன்னாங்க என்றார். அந்த வீடு வாடகை அதிகம், அதனால தான் நானும் என் தம்பி மட்டும்தானேன்னு வேற சின்ன வீடு பார்த்து போயிட்டேன். ஐயா, அம்மா எப்படி இருக்காங்க என்றாள். அம்மா நல்லா இருக்காங்க என்று தன் வாழ்க்கையில் ராஜேஷால் நடந்த மாற்றத்தை பற்றி அம்பிகாவிடம் கூறினார் சேதுராமன். இந்த வேலை அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவள் என்றோ செய்த சிறு உதவிக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு இது. அம்பிகாவும் சேதுராமனும் சேர்ந்து ஹோட்டலை நடத்தினார்கள். ஹோட்டல் வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. சேதுராமன் புதிய வீடு, கார், பங்களா என்று வாங்கினார். அம்பிகாவையும் அவள் தம்பியையும் தன்னுடனே தங்கச் சொல்லிவிட்டார். இனிமேல் நீங்கள் இருவரும் தான் எங்கள் பிள்ளைகள் என்று கூறினாள் சிவகாமி. ரவியும் ரஞ்சனியும் வேலை செய்த வெளிநாட்டு கம்பெனி சில பிரச்சனைகளுக்காக சீல் வைக்கப்பட்டது. அவர்கள் இருவரின் வேலை பறிபோனது. அதேபோல் சதீஷின் மாமனாரின் பிசினஸில் பெரிய இழப்பு ஏற்பட்டு அவரும் தன்னுடைய சொத்துக்களை ஒவ்வொன்றாக விற்று இப்போது கடனாளி ஆகிவிட்டார். சதீஷும் சரண்யாவும் இப்போது நடுத்தேர்வில் நின்றார்கள். தன் தந்தை இப்போது பெரும் பணக்காரர் ஆகிவிட்டார் என்பதை கேள்விப்பட்டு அவரிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என்ற ஆசையில் மகன்கள் இவரை பார்க்க வந்தனர். உங்களுக்கு பசிக்கும் போது வந்து
பாண்டியன் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு போகலாம். அதேபோல் உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு பணம் இல்லை என்றால் உங்கள் ஆஸ்பத்திரி செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன். முதுமையில் உணவு, நோய்க்கு மருந்து, இதை நீங்கள் எங்களுக்கு செய்ய மறந்தீர்கள். ஆனால் நான் இதை என் மகன்களுக்கு மட்டுமல்ல, பசி என்று யார் வந்தாலும் உணவு கொடுப்பேன், மருத்துவ செலவுக்கு பணம் கொடுப்பேன். ஏனென்றால் அந்த கஷ்டம் எவ்வளவு கொடுமையானது என்று எனக்கு தெரியும். இதை தவிர உங்களுக்கு நான் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள், ஆனால் இப்போது இல்லை. எனக்கு இப்போது என்னை சுற்றி நான் பெறாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டார். தாயிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று எங்கோ ஒரு பாடல் காற்றில் கலந்து வந்து அவர்கள் காதில் விழுந்தது. தங்களின் செயலுக்காக வருந்தி கண்ணீர் வடித்தார்கள் அந்த 2 மகன்களும்.